இவங்க பேரு தாம்மா சஞ்சனா. வயசு 29 ஆகுது. இவங்க ஹார்டிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய தோட்டக்கலை படிப்பு படிச்சிருக்காங்க. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிளான்ட் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்கம்மா. இவங்க அம்மா அப்பா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கம்மா. அப்பா தமிழ்நாடு, அம்மா போஜ்பூரியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தமிழ்நாட்டிலையும் இவங்க ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க ஹஸ்பண்டுக்கு தமிழ்நாட்டில் வேற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்படுத்தியிருக்காரு. அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாமா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவங்களுக்கு சொத்துன்னு ஒரு வீடு, விவசாய நிலம்னு தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த வீட்டை ரெண்ட்டுக்கும் விவசாய நிலத்தை குத்தகைக்கும் விட்டு அதுலேருந்து இன்கம் வந்துட்டு இருக்குது. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி மாதம் 80,000 ரூபா சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க முக்கியமாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வர ஆண் வீட்டோட மாப்பிள்ளையா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கும் அங்கேயே ஒர்க் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களையும் இவங்க பையனையும் அன்பாவும் கடைசி வரை கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா மானசா. வயசு 30 ஆகுது. இவங்க டிஃபார்ம் படிச்சிருக்காங்க. அதாவது மருந்து மாத்திரை சம்மந்தமான படிப்பு படிச்சிருக்காங்கம்மா. இவங்க அப்பல்லோ ஃபார்மசியில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு வராங்களாம். இவங்க அப்பா அம்மா கவர்மெண்டில் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு வர்றாங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் வேற ஒருத்தர் கூட தொடர்பு ஏற்பட்டதுனால இவங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆகி பிரிஞ்சு இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக இருக்காங்களாம்மா. இப்போ இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். இவங்க ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி மாதம் 45,000 ரூபா சம்பாதிக்கிறாங்களாம். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை நல்ல குணமாக இருந்து இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அப்புறம் இவங்களுக்கு லேண்டு, அப்புறம் கோல்டு, சொந்தமாக வீடும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் அமௌண்ட் மட்டும் மாதம் 65,000 வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல வசதியும் அழகும் கொண்ட பெண் யாருக்குமா கிடைப்பாங்க? இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா ஆஷா. வயசு 29 ஆகுதான். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க இவங்க பிஎஸ்சி படிச்சிருக்காங்கம்மா. ஒரு ப்ரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்களாம். இவங்க அம்மா அப்பா நல்ல வெல் செட்டில்டு ஆனவங்க தாம்மா. ஏன்னா இவங்க சூப்பர் மார்க்கெட், ஜுவல்லரி ஷாப், கறிக்கடையெல்லாம் வச்சுருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 4 வயசு ஆகுதான். இவங்க ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியூருக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்களாம்மா. இப்போது 2 வருஷத்துக்கு மேலே தனியாக தான் வாழ்ந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு வர்றாங்களாம். இவங்க ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணி மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறாங்களாம். இவங்க பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேசுனாங்கம்மா. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாதி மதம் தடை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தர் தான் மருமகனாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிற மாப்பிள்ளையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் கலைவாணிமா. வயசு 29 ஆகுது. இவங்க பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி படிச்சிருக்காங்கம்மா. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்களோட முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சுமா. அவருக்கு வேறு ஒருத்தவங்களோட பழகம் ஏற்பட்டதுனால அவங்களும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இப்போ இவங்க தனியாக தான் இருக்காங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களோட உயரம் 5 அடி இருப்பாங்கம்மா. பார்க்க மாநிலமாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதும்மா. இவங்க தீப்பெட்டி தயாரிக்கிற கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு சொந்தம்னு இவங்க சித்தப்பா சித்தியை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம்தாம்மா. இவங்களுக்கு சொத்துன்னு மொத்தமாகவே ஒரு 10 பவுன் நகை வச்சுருக்காங்கம்மா. மற்றபடி
இவங்க ஜாதி மதம் தடையில்லைன்னு சொல்கிறாங்க. நல்ல வரனாக மட்டும் இருந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கிட்ட பேசும்போதே நல்ல குடும்பப்பான பெண்ணாக தான் தெரியுறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தான் மதிவதனி. வயசு 29 ஆகுது. இவங்க ஒரு டிகிரி படித்து இருக்காங்களாம். பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லை. இவங்களோட சின்ன வயசுலேயே தவறிட்டாங்களாம். அம்மா ஒரு கோழி பண்ணையில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்கம்மா. இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம்தாம்மா. கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களாம். அவங்களும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களும் எங்கள் அம்மா மட்டும்தான் இப்போ தனியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்க பார்க்க நல்லா அழகாகவே இருப்பாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ப்ராப்ளம்னால தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரொம்பவே கொடுமைகளை அந்த லைஃப்பில் அனுபவிச்சு இருக்காங்கம்மா. இவங்க வேலை பார்த்து மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல குணமுள்ள கணவர் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான சேலரி வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. நம்ம சேனல் சார்பாக என்ன கேட்டுக்கிறோங்கன்னா, உங்களுக்கு நல்ல வசதி இருந்து தனிமையில் கஷ்டப்படுறீங்கன்னா இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களை பார்த்துக்கவும் ஒருத்தங்க கிடைப்பாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் சுமித்ரா. வயசு 28 ஆகுதுமா. இவங்க டிகிரி படித்து இருக்காங்க. இவங்க ஃபேக்ட்ரியில் பேக்கிங் லேபராக வேலை பார்க்குறாங்கம்மா. இவங்களோட அப்பா அம்மா காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க நம்மக்கிட்ட வரன் கேட்டு வந்து இருக்காங்கம்மா. இவங்க சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம்தாம்மா. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் கம்பெனியில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம். இப்போது 1 வருஷத்துக்கு மேலே தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க. இப்போது செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு வர்றாங்க. நல்ல வசதி வாய்ப்பு உள்ள ஆளாக நீங்கள் இருந்து துணை தேடுறீங்க அப்படின்னா இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்களை பார்த்துக்கவும் ஒரு துணை கிடைப்பாங்க. ஆனால் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருவராக வரணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க மேரேஜுக்கு 15 பவுன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்கம்மா. ஏன்னா இவங்க கொஞ்சம் சாதாரண குடும்பம்தான். இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தமிழ் செல்விமா. வயசு 28 ஆகுது. இவங்க நல்ல வெல் செட்டில்டான ஃபேமிலி தாம்மா. கூட்டு பண்ணைன்னு சொல்கிற விவசாயம், ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வளர்த்துட்டு வராங்கம்மா. இவங்க இதில் நல்ல வருமானம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இவங்க அக்ரிகல்ச்சரில் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்காங்களாம். இவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் இதை நடத்திட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க மேரேஜ் ஆகி 2 வருஷத்தில் ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம்மா. இப்போது இவங்க 1 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். இவங்களுக்கு நிலபலம் எல்லாம் நல்லாவே இருக்குமா. நல்லா வெல் செட்டில்டு ஆனவங்க தான். இவங்க செகண்ட் மேரேஜுக்கு இப்போ வரன் பார்த்துட்டு வராங்களாம். இவங்க மாநிலமாக தான் இருப்பாங்கம்மா. உயரம் 5 அடி 8 அங்குலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வரப்போகிற துணை நல்ல அன்பாக இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஜாதி தடை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. 5 வயசில் ஒரு பையன் இருக்கான்னு சொல்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களே மாப்பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. வரப்போகிற துணை இவங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேரு தாம்மா வளர்மதி. இவங்களுக்கு வயசு 29 ஆகுது. இவங்க ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க. ஒரு பிரபலமான நியூஸ் சேனலில் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் பல எதிர்ப்பை மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கம்மா. இவங்க லவ் பண்ண பையன் வீட்டில் இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கம்மா. வீட்டில் இவங்களோட மாமனார் இவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் மற்றவங்களுக்கு தெரியாமல் இவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அப்பப்போ டபுள் மீனிங்கில் பேசுவாராம். இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்களாம். ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் எங்கள் அப்பா மேலே தப்பு சொல்லாத, வீணாக பழி போடாதன்னு சொல்லி இவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆகிட்டதால
அங்கே இருக்க முடியாமல் வெளியே வந்து இப்போ டிவோர்ஸ் வாங்கி 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்களோட அப்பா அம்மாவும் இவங்களை ஏற்றுக்கலையா. இப்போ இவங்க தனியாக லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்களாம். இவங்களுக்கு மாதம் 55,000 சேலரி வருதான். செகண்ட் மேரேஜ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி இப்போது நம்மக்கிட்ட வரன் பார்க்க சொல்லி வந்திருக்காங்கம்மா. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல அன்பாக அனுசரணையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அதே மாதிரி ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும், ஒரு டிசெண்டான சேலரி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த துணையும் இல்லாமல் கஷ்டப்படுற இவங்களுக்கு நீங்கள் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா இவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.